14/8/2024 50-50 106 106க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், நேற்று 13ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்ரீசக்தி 428க்கு ஆல் போர்டு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், 6-2 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருந்தோம், 2க்கு பவர் 7 கொடுத்துருந்தோம். 6-2ங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்குது சரிங்களா. இன்றைக்கி இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2-4-6 கரெக்டாக இதான் ரிசல்ட். இன்றைக்கி 6-2 வந்துருச்சு. 4 நம்ம ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், 4 கூடையில் வந்துருச்சு, இந்த 6 கீழே வந்துருச்சு, 2 மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. இப்படி தான் சேஞ்ச் ஆகும் சார் நேரத்தில் பார்த்துக்கோங்க. நம்ம அழகாக வச்சுருக்குறோம், ஆனால் செட் பண்ணி வச்சோம்னா சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு எடுத்ததில் வந்துட்டு, ஆனால் அந்த நம்பர் வந்திருக்கு, ஆனால் போர்டுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, அவ்வளோதான் சரிங்களா. ஆக மொத்தத்தில் வந்திருக்கு. அதேமாதிரி 7-6 கொடுத்தோம்னா 2-6 ஆயிடுச்சு. அதேமாதிரி 4-2 அது வந்திருக்குது சரிங்களா. நம்ம கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தோம், 4-2ன்னு எடுத்திங்கன்னா 2-4 கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்படி வச்சுருந்திங்கன்னா 2-4ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அதான் 4-2லாம் வந்துச்சு. ஆனால் பேட்டர்ன் சி போர்டு 6 வந்துச்சு, 7-6-6 மாதிரி எடுத்திருந்தோம். ஆனால் பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுக்கும் போது ஃபுல் நம்பரும் வருங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நேரம் அப்படியே அடிப்பாங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அதுதான் நேற்று இப்படி தான் வரணுங்கிறது. நான் 7-6லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள். 4-2 2-4 அடிக்கடி வந்துச்சு. அதனால தான் போர்டுக்கு போடும்போது ஏபி ஆல் போர்டுக்கு போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆல் போர்டுக்கு போடுங்க, மாற்றி ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அழகான ஒரு வின்னிங் கிடைக்கும். ஆல் போர்டு நமக்கு 6-2 காட்டிச்சு, 6-2 2 நம்பருமே உள்ளே வந்துருச்சு சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு 50-50 சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டியர் புக்கிங் பண்ணோமா. 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் சரிங்களா. 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் போடுறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிட்டு ஹாய்னு மெசேஜ் போடுங்க, டிடிஎஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. 8610575149 மொத்தம் 4 ஷோ சரிங்களா. டியர் 3 ஷோ, கேரளா 1 ஷோ, மொத்தத்தில் 4 ஷோ புக்கிங். டிக்கெட் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடணும் சரிங்களா. டிக்கெட் புக்கிங் ஒன்லி. நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. பெல்லைக்கான ஆனில் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்து கொடுப்போம் எப்போவுமே சரிங்களா. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வருதுன்னா 1-8ங்கிற மாதிரி இருக்குது. 1க்கு பவர் நம்பர் 6, 8க்கு பவர் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. 3ஆம் நம்பர் சரிங்களா. 8க்கு பவர் 3 சரிங்களா. 1க்கு பவர் 6, 6க்கு பவர் 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-8ங்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு 6 ரொட்டைஸ் வந்தாலும் வரும், திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. போர்டு வாரியாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1-8, பி போர்டு 5-9, சி போர்டு 3-4. வெளியில் இந்த 6 எங்கே வேணாலும் உள்ளே வந்தால் வரலாம், இல்லாட்டி வராமலையும் போகலாம். 6-1 நம்ம ஏ போர்டு கணிப்பு வந்துருக்குது. ஒருவேளை 6 அங்கே போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இல்லை ஆல் போர்டுக்கு 6 காட்டுற மாதிரி வரலாம். அதேமாரி 3ஆம் நம்பர் சி போர்டில் தான் வரணும்னு கிடையாது. 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்திருக்குது. ஒருவேளை 3ஆம் நம்பர் அங்கேயும் போகலாம், 8ஆம் நம்பர் இங்கேயும் வரலாம். அதேமாதிரி 4ஆம் நம்பருக்கு 9 பி போர்டுலேயும் வருது, சி போர்டுலேயும் வருது. 9 இங்கேயும் வரலாம், இல்லை 4 அங்கேயும் போகலாம். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நம்மளுக்கு ஒரு நம்பர் பவர் நம்பர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த நம்பர் வரலைன்னா அந்த பவர் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் அப்படி எதாவது இருந்ததுன்னா சூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் சரிங்களா. பாருங்கள், நல்லா புரியும்படியாக சொல்லிடுறேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. 53 85 84 75 90 36 80 95ங்கிற மாதிரி ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன் 2 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு தான், ஆனால் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். 53ன்னு வச்சிங்கன்னா 35 வைங்க, 85ன்னு வச்சிங்கன்னா 58 வைங்க, 84 வச்சிங்கன்னா 48 வைங்க, 75 வச்சு 57 வைங்க. 2 செட்டும் வைங்க, அப்போ தான் ஆல் போர்டுக்கு வைங்க. நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிற நம்பரை சொல்கிறேன். நான் கெஸ்ஸிங் கொடுத்தது உங்களுக்கு மேட்ச் ஆகிற நம்பர் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி வைங்க. 90 36 80 85 இதுக்கும் அதே தான் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க சரிங்களா. நாளைக்கு டபுள்ஸ் வருமா, வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் என்னென்ன நம்பர்லாம் வரலாம், 99ங்கிற மாதிரி இருக்குது, 44 வரலாம், 00 55 833 சரிங்களா. அந்த மாதிரி கூட வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று டபுள்ஸ் வரணும், இல்லைன்னா 83 05 94 அங்கே அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நாளைக்கு ஒரு டபுள்ஸ் இல்லைன்னா பவர் நம்பர் 1 அந்த டேரெக்டாக 1 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் அப்படி கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பவர் 1 டைரக்ட் 1 மேலே இருக்க நம்பர் நம்மளுக்கு மெயினாக வரணும். டபுள்ஸ் வந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா ஜாயின் பண்ணி ஒரு நம்பர் பவர்லேயும் ஒரு நம்பர் டைரெக்டாகவும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 750 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 750, 880, 598, 134, 853, 638, 258, 633. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே பாக்ஸு தான். அப்படியே தான் வரணும். அதை கேரளா பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் அடிப்பாங்க. எந்த நம்பர் ஆனால் போர்டுக்குள்ளே வரணும். அவங்களுக்கு கணக்கு அதான். அதனால் பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் வர்ற செட்டை மட்டும் எடுத்து 8 செட்டு கொடுத்துருக்கேன்னா 8 செட்டையும் நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் ஏதாவது நான் கொடுத்த நம்பர் வந்துச்சுன்னா பாக்ஸாக போடுங்க. இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு சாய்ஸ் நீங்கள் தான் சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம பேட்டர்னில் நாளைக்கு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் வரலான்னு சொல்லி கொடுப்போம். நீங்கள் பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? அதைத்தான் ஆல் போர்டு நம்பரை வச்சு நம்ம எல்லாமே கணிச்சு கொடுப்போம். ஆல் போர்டில் நமக்கு மெயினாக ரெகுலராக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். ஆல் போர்டு 3 நம்பர் கொடுத்தோம்னா அதுலேருந்து தான் நம்ம வின்னிங்கே எடுத்து வச்சு கொடுப்போம். அதே தான். சரிங்களா? ஒன்று பவரில் வரணும், இல்லை டைரெக்டாக நான் கொடுத்த மேலே இருக்க 2 நம்பரில் ஒன்று வரணும். அப்படி தான் வரும். ரெகுலராக சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா? டியர் புக்கிங் கேரளா புக்கிங் போடுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதான். அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு கெஸ்ஸிங் பிடிச்சிருக்குன்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.